ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, அது எப்படி அந்த டொமேட்டோ சாஸ் மாதிரி வச்சு பண்றதுன்னு ஓகே, சிம்பிளா கிடைக்கக்கூடியது பொருள்களை வச்சு பண்றேன். கட்டாயம் எல்லாரும் ரொம்ப இஷ்டப்படுவாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கொடமிளகா, தக்காளி 3 தக்காளி, அது 3 வெங்காயம். நான் எடுக்கிறது வந்து இது 1/4 கிலோ பாஸ்தா. இது எல்லா இடத்துலயும் கிடைக்குது. இது கிடைக்காத இடமே இல்லன்னு சொல்லல. இது ஆனா விதவிதமான ஷேப்ல கிடைக்கும். இது வந்து எல்போ ஷேப்னுவாங்க. அதுக்கப்புறம் பூண்டு, அவங்க அதிகமா பூண்டு உபயோகப்படுத்துவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், நம்மளுடைய என்ன சொல்றது டேஸ்டுக்கு இப்ப எல்லாம் ஃபியூஷன்றாங்களே. கரம் மசாலா அவங்களும் சொல்லுவாங்க, மிக்சட் ஸ்பைசஸ்னுவாங்க. கரம் மசாலா, சால்ட், ஆயில், அவ்வளவுதான். சீஸ் கிடையாது, எதுவும் கிடையாது. இட்ஸ் ஹெல்தி ஃபுட். இதுல நிறைய அயர்ன், விட்டமின், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. அண்ட் இட்ஸ் டயட் ஃபுட் ஆல்சோ. ஏன்னா அது வீட்டுல பண்றதுனால இது. நான் என்ன சொல்றேன்னா, சீஸ் அது மேல போட்டாதான் பாஸ்தா நல்லா இருக்கும்னு நினைக்க வேண்டாம். மட்டனு, ப்ரான்ஸ், சிக்கன் போட்டாதான்னு. இப்படி செஞ்சு பாத்தீங்கன்னா பெஸ்ட், ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் செஞ்சு இன்னைக்கு சண்டே நைட் டின்னர் சாப்பிடலாம். ஓகே, பாஸ்தா ஒரு இட்டாலியன், நார்த் இந்தியன் ஸ்டைல்ல கூட நிறைய விரும்பி சாப்பிடுறாங்க. பாஸ்தாவை நம்ம சவுத் இந்தியன் ஸ்டைல்ல சூப்பரா கலக்க போறாங்க. ஸோ அந்த முக்கியமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த கரம் மசாலாவெல்லாம் நம்ம ஆட் பண்ணி நம்ம ஃபிளேவருக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வர போறோம். இதுல வந்து நிறைய பேர் வந்து பாஸ்தானாலே நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இட்டாலியில அப்படிதான் சாப்பிடணும், நம்ம சீஸ் எல்லாம் போட்டு அதெல்லாம் சாப்பிடுற மாதிரிலாம் இந்த விஷயம்லாம் ஒண்ணு இல்லை. ஸோ இந்த ஸ்டைல நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பிடிக்கும். ஓகே மேடம், ஸோ நாங்களாம் ரெடியா ஆவலா இருக்கோம். ஸோ பாஸ்தா வெஜ் இல்லையா? இது வந்து வெஜ் பாஸ்தா. அதாவது பாஸ்தான்றது அரிசி மாதிரி ஸ்டேபிள் ஃபுட். நம்ம அரிசியில வந்து புளி சாதம், லெமன் ரைஸ், மாங்காய் சாதம் விதவிதமா பண்றோம் இல்லையா? அத மாதிரி இட்டாலியில எல்லா நாட்டிலயுமே இதை வச்சு விதவிதமா செய்வாங்க. இப்ப நான் செய்யறது ஒரு வெரைட்டி. ஈவன் இட்டாலியிலும் இதான் பண்ணுவாங்க. ஈவன் பாட்டில் இப்ப நான் செய்யற சாஸ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் டொமேட்டோ பாஸ்தா சாஸ் விற்கிறான். அது இவ்வளவு பெரிய பாட்டில் தான். அது வந்து 150 ரூபாய் 200 ரூபாய் இருக்கும். அது நம்ம வீட்டுல எவ்வளவு சிம்பிளா பண்ணலாம்னு பாருங்க. நான் வந்து டயட்டா இருக்கவங்க வந்து சன்ஃபிளவர் ஆயில் யூஸ் பண்ணலாம். காலேஜ் கோயர்ஸ், ஸ்கூல் சில்ட்ரனு, அவங்களுக்காக நான் என்ன பண்றேன், கொஞ்சம் பட்டர் டேஸ்ட்கா சீஸ் போடல. சோ மேடம் நாங்கலாம் ரொம்ப ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பாஸ்தாவை ஒரு பக்கம் வேக வச்சுக்கலாம். அது வேகிற நேரத்துல நம்ம அதுக்குள்ள இந்த கிரேவி பண்ணலாம். பாஸ்தாவை வந்து வேக வைக்கிறது ஒரு ஈஸி மெத்தட். என்ன சொல்றேன்னா, தண்ணி அது மூழ்கிற வரலையும் தண்ணி கொதிக்க வச்சிடணும். கொதிக்கிற தண்ணியில உப்பும் கொஞ்சம் எண்ணெயும் போடணும். உப்பு கொஞ்சம் ஆயில். ஆமா, ஆயில் போடுறதா ஒட்டாம இருக்கும் இல்லையா? ஆமா. ஓகே, இந்த அப்பளம் பொரிச்ச எண்ணெய், பூரி பொரிச்ச எண்ணெய் இருந்தா கூட அதை ஊற்றலாம். சோ சுடு தண்ணியில நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில நல்ல பாயிலிங், நல்ல 100 டிகிரி செல்சியஸ் பாயிலிங்ல வந்து பாயிலிங் வாட்டர்ல நம்ம வந்து சால்ட்டும் கொஞ்சம் எண்ணெய் ஏன் போறோம்னா ஸ்டிக் நாட் ஸ்டிக், அதாவது ஒட்டாம இருக்கும். ஆமா. சோ இப்போ வந்து நல்லா முழுகுறது நல்லா கொதிச்சு தண்ணி போட்டு மூடி 10 மினிட்ஸ் 10 நிமிஷம் ஆகும். ஓகே, அது திருப்பி இது பண்ணவே தேவையில்ல. 10 நிமிஷம் அதுக்குள்ள மசாலா கிரேவி பண்ணலாம். ஓகே, சோ ஒரு பக்கம் வந்து நீங்க சுடு தண்ணியில கொஞ்சம் உப்பு ஆயில் போட்டுட்டு பாஸ்தா நம்ம வந்து வேக வைக்க போறோம். சோ அந்த 10 நிமிஷத்துல ரெடி ஆகுதுன்னா நம்ம கிரேவி ரெடி பண்ணலாம்ன்றாங்க. சோ கிரேவி எப்படி ரெடி பண்ண போறோம்ன்றத பாப்போம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த நூடுல்ஸ் பாஸ்தாவெல்லாம் வேக வச்சுட்டனால அது அப்படியே ஸ்டிக்கியா பிசு பிசுன்னு வரும். வெறும் கொதிக்கிற தண்ணியில நூடுல்ஸோ எதுவோ பாஸ்தா அதெல்லாம் போட்டு மூடி வச்சுட்டோம்னா 10 நிமிஷம் கழிச்சு ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டிடணும். வடிகட்டி கூல் வாட்டர்ல ஒரு ரின்ஸ் பண்ணிடலாம். அலசிட்டோம்னா அது நல்லா போலன்னு இருக்கும். ஸோ இப்போ கிரேவி இது பண்ணலாம். சாஸ் இதுக்கு முதல்ல எண்ணெய், கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றுறேன். பட்டரும் போடுறேன் டேஸ்ட்டுக்கு. ஓகே, ஸோ உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். குழந்தைங்களுக்கு ஃப்ளேவராகவும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும். ஆமாம், அவங்க எல்லாருமே வெளிநாட்டில் பட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, உபயோகிக்கிறாங்க. ஓகே, 3 கரண்டி. இதில் உடனே இந்த பூண்டு வச்சிருந்தேன் இல்லையா, ஒரு 3 டீஸ்பூன் பூண்டு. அவங்க எல்லாத்துக்குமே வெளிநாட்டுல எல்லாருமே பூண்டு போடுவாங்க. ஃப்ளேவர் பூண்டு கொஞ்சம். ஆமா, பூண்டு ரொம்பவும் வறுதுவாக கூடாது, பாதி இது பண்ணிட்டு அந்த வெங்காயம் 3 வெங்காயம் இருக்குல்லையா, ஸோ வானலில் ஃபஸ்ட்டு ஆயில் கொஞ்சமாக போட்டோம், கொஞ்சம் ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணோம், வெண்ணெய் ஆட் பண்ணோம். ஸோ
ஸோ வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நறுக்கிய பூண்டு கட் பண்ண பூண்டை போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண ஆனியன் போட்டு நல்லா வதக்க. நல்லா இது வந்து நல்லா பொன்னிறம் இந்த கோல்டன் ப்ரௌன் ரொம்ப கிறிஸ்பியா வர வேண்டாம், கொஞ்சம் முக்க கலர் மாறணும்னே. ஓகே, லைட்டா கலர் சேஞ்ச் பண்ற வரைக்கும் நல்லா வதக்கணும்னா கிரேவியா வரும் உங்களுக்கு, சாஸ் மாதிரி இல்லையா, அப்பதான் டேஸ்ட் குழம்பு மசாலா மாதிரி வரும். ஓகே, ஸோ ஆனியன் பூண்டு போட்டு நல்லா வதக்குங்க. ஸோ ஆனியன் நீங்க சொன்ன மாதிரி குக் ஆயிட்டு இருக்கு. இந்த பாஸ்தா வந்து வெளிநாட்டுல எல்லாம் ரொம்ப அதிகம் உபயோகிப்பாங்க. பாஸ்தா சூப்ல போடுவாங்க, அதுக்கப்புறம் சாலட்ல போடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சாஸ்ல போடுவாங்க, ஸ்வீட் டிஷ்ஷா பண்றாங்க. இந்த மாதிரி இது வந்து நிறைய விதத்துல நம்ம அரிசியை எப்படி உபயோகிக்கிறோமோ அத மாதிரி இது பல விதமா பல வண்ணங்கள்ல பல விதங்கள்ல என்ன சொல்றது ஷேப்ல டிஃப்ரெண்ட் ஷேப்ல நிறைய வீட்டு அது இது நிறைய என்ன சொல்றது கிழங்குல எல்லாம் பாஸ்தாவே செய்யறாங்க. பாஸ்தாவும் நம்ம பார்த்து வாங்கணும். வீட்டுல பண்ண பாஸ்தா தான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. இது என்ன கெடுதி டாக்டர்ஸ் பெரியவங்க சொல்றாங்கன்னா அதுல நிறைய சீஸ் கிரேட் பண்ணி போடுறாங்க, அப்புறம் நிறைய கறி இறால்லாம் இருக்கு இல்லையா, ப்ரான்ஸ்லாம் போடுவாங்க, அதெல்லாம் தான் கொழுப்பு. மற்றபடி அசச் வெஜிடேரியன் பாஸ்தா இஸ் வெரி குட். ஸோ அதான் நீங்க இப்போ வெஜிடேரியன் பாஸ்தா பண்றீங்க. ஆமா, நல்லது. நைட் டின்னருக்கு பார்ட்டிக்கு இது நிறைய ஈவினிங் பார்ட்டி வைக்கிறாங்க இல்லையா, சாயந்தரம் பார்ட்டி. அப்போ வந்து சாதம் ஜாஸ்தி பண்ண மாட்டாங்க, வெறும் என்ன சொல்றது சப்பாத்தி ஸ்வீட்ஸ் கேக்கு இதெல்லாம் வச்சு பர்த்டே பார்ட்டிஸ்லாம் பண்றச்சு நம்ம பாஸ்தாவும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் ஒரு ஃபீலிங்கா இருக்கும், நல்லா இருக்கும். மேடம் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா, ஈவினிங் டீ டின்னர் அதுக்கெல்லாம் பாஸ்தா ஒரு இதா பண்ணுங்க. சோ நீங்க சொன்ன மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கலர் நல்லா கலர் மாறிட்டு இருக்கு. சோ அடுத்து நம்ம என்னென்ன ஆட் பண்ண போறோம்? தக்காளி போடுறோம். நெக்ஸ்ட் டொமேட்டோ ஆட் பண்ணுங்க. தக்காளி. ஓகே, இந்த தக்காளி வந்து நாட்டு தக்காளின்னு இருக்கு இல்லையா, அதை வாங்கிடாதீங்க, அது புளிப்பா இருக்கும். நம்மளுக்கு வந்து மசாலா திக்கா வரணும்னால பெங்களூர் தக்காளின்றாங்க இல்லையா, அதுதான் நல்லது. அந்த நாட்டு தக்காளின்றது புளிப்பா இருக்கும், வாட்டர் ஜாஸ்தியா இருக்கும். இப்ப நான் வந்து தோல் உரிக்காம பண்றேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த தக்காளி தோல் வந்து பிடிக்காது உங்களுக்கு, அதனால என்ன பண்ணா தோல் உரிக்கணும்னா 10 நிமிஷம் கொதி தண்ணியில தக்காளி பழத்தை போட்டுட்டு அப்புறம் எடுத்து 10 மினிட்ஸ் அதை மூடிட்டு 5 மினிட்ஸ் சில் வாட்டர்ல கோல்டு குளிர்ந்த நீர்ல போட்டோன்னா அந்த தோல் வந்து சுருங்கிரும் லேசா, அப்ப தோலை உரிச்சிடலாம். இப்ப நான் வந்து தோலோட தான் போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு சீக்கு நல்லா வதங்கணும். இங்க நம்மளுக்கு இதே என்னன்னா, அதனால பிரஷர் குக்கருடைய மூடியில பண்ணா மேல இருந்து ஆவி வந்து கொஞ்சம் சீக்கிரம் இதுவாகும். ஓகே, சோ தக்காளி நல்லா வதங்கணும், அதனால வந்து மேல ஒரு மூடி போட்டு லிட் போட்டு மூடிடுங்க. உப்பு போட்டுடலாம், வேணா உப்பு போட்டு சீக்கிரம் வதங்குவாங்க இல்லையா, அதனால ஒரு டீ கிட்டத்தட்ட மோரலஸ் டீஸ்பூன் போட்டீங்கன்னா குக் ஆகும். ஆமா, சோ நல்லா ஒரு வாட்டி கிளறி மூடிட்டீங்கன்னா எல்லா பக்கமும் ஈவனா வந்து சீக்கிரமா குக் ஆகும். ஸோ ஒரு 5 to 6 மினிட்ஸ்ல வந்து நல்லா குக் ஆகும். ஸோ மேடம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் நல்லா நல்லா ஆமா, நல்லா இது வதங்கி ரெண்டும் நல்லா ஒன்னா சேரணும். அதாவது சாஸ்னா நல்லா ஆமா, அது ஒரு மசாலா மாதிரி நல்லா இருக்கணும். இதுல இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா உப்பு போட்டாச்சு, கரம் மசாலா இருக்கு இல்லையா, ஸ்பைசஸ் மிக்சட் ஸ்பைசஸ் அது போடுறேன். இந்த சின்ன ஸ்பூன்னால 2 போடுறேன். நம்ம அது ஒன்று வரும் 1.5 டீஸ்பூன். இது வந்து குட்டி டீஸ்பூன், இது அது 1.5 டீஸ்பூன், அரை டீஸ்பூன், அது 1.5 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது நல்லா ஒரு ஃபுல் டீஸ்பூன், 1.5 ஃபுல் டீஸ்பூன். ஓகே, இட்டாலில கொஞ்சம் ஸ்பைசியாகவும் இருக்கும் இல்லையா. ஆமா, இது வந்து என்னன்னா இந்த சீஸ் பட்டர் அது கொழுப்பெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய பூண்டை போட்டுட்டோம். இந்த இஞ்சி பூண்டே நல்லது இல்லையா, அது ஃப்ளேவர். இது இஞ்சி பூண்டு நம்ம இதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வெறும் அந்த பூண்டு தான் போடுவாங்க, பூண்டை சாப் பண்ணி. அதான் சொல்றேன், இந்த ஃபியூஷன்றதுனால இது நம்ம இது கரம் மசாலா. சில பேர் ஃபாரின்ல என்ன பண்ணுவாங்க, அவங்க இல்லைன்னா இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சின்ன துணியில மஸ்லின் துணியில மூட்டை கட்டி தண்ணிக்குள்ள இந்த இது வேகும் போது அதுக்குள்ள போட்டுருவாங்க. அவங்களும் நல்லா யூஸ் பண்ணுவாங்க. ஆல் ஸ்பைஸ்ன்னு வாங்க, ஓல்ட் ஸ்பைஸ்ன்னு வாங்க, மிக்சட் ஸ்பைசஸ்ன்னு வாங்க, பவுடர் எல்லாம் உபயோகிக்கிறாங்க. நம்மள மாதிரியே மெட்ராஸ் கறி பவுடர் ரொம்ப வெளிநாட்டுல வந்து பாப்புலர் மெட்ராஸ் கறி பவுடர். ஸோ மேடம் என்னென்ன பண்ணி பார்த்துருப்பீங்க, வானல்ல ஃபர்ஸ்ட் ஆயிலும் கொஞ்சமா வெண்ணெய் ஆட் பண்ணி அதனால மெல்ட் ஆனதுக்கப்புறம் பூண்டு நறுக்கே போட்டு போட்டோம், நறுக்கே போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா நறுக்கி ஆனியன் போட்டோம், நறுக்கி ஆனியன் போட்டு நல்லா வதக்கணும்.
அப்புறமா பாத்தீங்கன்னா தக்காளி போட்டுட்டு நல்லா ஒரு நல்ல வதங்கணும். கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி அது மேல லிட் வச்சு மூடிட்டு நல்லா மேஷ் ஆகிற மாதிரி நல்லா வதக்குறாங்க. வதக்குனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா கரம் மசாலா பவுடர் 1.5 டீஸ்பூனும், அதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 2 டீஸ்பூனும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன போட போறாங்க பாப்போம். இதுதான் நல்லா கொஞ்சம் ஃபுட் ப்ராசஸ்ல மசிச்சு உங்களுக்கு பாஸ்தா சாஸ்ன்னு விற்கிறான். இதுதான் கிட்டத்தட்ட 150 ரூபாய் 200 ரூபாய் பாட்டில். அந்த பாஸ்தா சாஸ் வாங்கி பாஸ்தாவை கொதி தண்ணியில போட்டு அது ஒரு 15 நிமிஷம் ஆனோடனே அதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம வந்து இது வந்து பாஸ்தா சாஸ் வந்து ரொம்ப இதுங்க மசியில பரவாயில்ல, நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி இப்படி சாப்பிடலாம். இதுல நான் போடுற ஒரே ஒரு காய் குடமிளகா. எப்பொழுதுமே இந்த சைனீஸ், ஜாப்பனீஸ் அண்ட் இட்டாலி அவங்க இதுக்கெல்லாம் இந்த பாஸ்தா நூடுல்ஸோட தான் குடமிளகா நல்லா போகும். ஃப்ரைட் ரைஸ் இதெல்லாம் இந்த ஃப்ளேவர். ஸோ கேப்சிகம் இது போடுறேன், சின்னதாக போட்டு ஒரு 3. இது சட்டுன்னு வேகணும் அப்படின்றதுக்காக கொஞ்சோண்டு வேணா தண்ணி ஊற்றுறோம். கொஞ்சம் நல்லா வதங்கணுன்றதுனால லைட்டா வாட்டர், ரொம்ப எக்ஸஸ் ஆட் பண்ணக்கூடாது, சும்மா கொஞ்சோண்டு. ஏன்னா சீக்கிரம் வதங்கிடும் கேப்சிகம் குடமிளகா. இந்த மசாலா எல்லாம் அதிகம் இருக்கனால இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப எக்ஸஸ் ஊத்துறீங்க, கரெக்டா பார்த்து ஊத்துங்க. இதுதான் இந்த சாஸ்ல இந்த இது பாருங்களேன், ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு பாருங்க. இது தண்ணி நல்லா தள கொதிச்ச உடனே இது அடியில அடுப்பை அணைச்சிடணும். 10 மினிட்ஸ்லயே இது பாருங்க வெந்துருச்சு. இல்லைன்னா எப்போ வேகும் எப்படி வேகும்னா அது அப்படியே பெருசாகி வெடிச்சிடும். ஸோ இதுதான் கரெக்ட் பதம். இப்போ இதை என்ன பண்ணணும், வடிகட்டிடணும். ஸோ பாஸ்தா முக்கியமான நீங்க நோட் பண்ண விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 நிமிஷம் நல்லா அதாவது நல்லா ஒரு கொதிக்கிற தண்ணியில நல்ல தண்ணியை ஃபுல்லா கொதிக்க விடுங்க. அப்புறமா தண்ணியை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த கொதிச்ச தண்ணியில வந்து அதாவது 1 டீஸ்பூன் உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமா ஆயில் விட்டு அப்புறம் இந்த பாஸ்தா போட்டிருக்கோம். 10 நிமிஷத்துல நீங்க மூடி வச்சீங்கன்னா மூடி வச்சு எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டா 10 நிமிஷத்துல இந்த மாதிரி இந்த சைஸ் வந்துருக்கும். நீங்க சப்போஸ் நீங்க ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னும் நல்லா கொதிக்க விட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் வெடிஞ்சிரும், உடஞ்சிரும். ஸோ இந்த ஷேப் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த கொதிக்கிற தண்ணி போட்டாலே இந்த சைஸ் வந்துடும். ஸோ இப்போமா இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இல்லையா? அந்த ஸ்ட்ரெயினர்ல வடிகட்டிட்டு டேப்ல கோல்ட் வாட்டர்ல லேசா அலசிடணும். சோ மேடம் இத வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு ஆமா இத வந்து வடிகட்டிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எல்லார் வீட்லயும் வாங்கி வச்சீங்க எவர் சொல்றதுல அநேகமா எல்லார் வீட்லயும் இருக்கும்னு நினைக்கிறேன். காய் வடிகட்டி இதுல ஊத்திட்டு குழாய் கடியில குளிர்ந்த நீரை போட்டு அலசிட்டோம்னா அந்த ஸ்டார்ச் ஸ்டிக்கா பிசுபிசுன்றது இருக்காது. அப்ப நீங்க சாப்பிடும்போது பொல பொலன்னு ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் கிட்டத்தட்ட கொஞ்சம் குடமிளகா இது மசாலா ஆமா குக்காணும். இதை போட்டு அவ்வளவுதான், இதுதான் அவ்வளவுதான் போட்டு நம்ம அலங்காரம் பண்றதுக்காக முட்டை இருக்கு இல்லையா, முட்டையை அடிச்சுட்டு தோசைக்கல்ல ஊத்தி வெறுண்டா அந்த ஆம்லெட் மாதிரி வெங்காயம் எல்லாம் வேண்டாம், வெறுண்டா இது பண்ணிட்டு ஸ்கொயரோ டைமண்டோ நீளமோ இது பண்ணிட்டு அது மேல அலங்காரம் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன்ஸ் அப்படியே சாப்பிடும், அவ்வளவுதான். ஆமா கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் இருக்கணும். இது வதங்கணும். ஆமா வதங்கினதுக்கு அப்புறம் எடுத்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாப்போம். சோ மேடம் நீங்க சொன்ன மாதிரி கிரேவி இந்த பக்கம் நல்லா குக் ஆயிடுச்சு. அந்த பக்கம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சிட்டீங்க பாஸ்தா. ஆமா வடிகட்டி வச்சாச்சு. அவ்வளவுதான். இப்போ இத வந்து இதுல போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டியதுதான். பொறுமையா உடையாம ஆமா ஸ்ட்ரெயின் பண்ண. இது பாருங்க கரெக்ட்டா 10 நிமிஷம் தான், அது அடுப்புலயே வைக்க வேண்டாம். நூடுல்ஸும் அப்படிதான். இத வந்து மேல வந்து நீங்க எக் சொன்னீங்க ஆம்லெட் மாதிரி போட்டு இட்டாலியன் பாஸ்தா. இவங்க இதுக்கு அப்புறம் தான் மேல வந்து சீஸ் கிரேட் பண்ணி போடுவாங்க. ஆமா அவங்க கிரேட் பண்ணி போடுவாங்க. அவங்க நிறைய வெரைட்டி இருக்குது. என்ன சொல்றது, பாஸ்தா டொமேட்டோ சாஸ், அப்புறம் வந்து ஒயிட் சாஸ், நிறைய விதங்கள்ல பண்ணுவாங்க அவங்க. வெரைட்டியா இது மாதிரி போட்டுக்குவாங்க. இப்போ அவங்க எல்லாம் சீஸ் போடாமையே காய்கறிகளோட சேர்த்து சாப்பிட பழகிட்டாங்க. நாம தான் ஆரம்பிச்சிட்டோம் சீஸ்னு.
ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால சீஸ்னால என்னன்னு தெரியாது, பன்னீர்னால என்னன்னு தெரியாது நம்ம நாட்டு மக்களுக்கு. இப்போ எல்லாரும் இதோட நீங்க பச்சை பட்டாணி வேக வச்ச பட்டாணி கூட போடலாம். ஆனா வந்து கொடமிளகா தான் இதோட நல்லா சேரும். இட் வில் கோ வித் இந்த இதோட. ஆமா. ஸோ மேடம் ரொம்ப அழகா கார்னிஷ்லாம் வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சூப்பரா அழகா குக்கும்பர் அந்த வெஜிடபிள் அதாவது கேரட் அண்ட் பீன்ஸ் வச்சு பண்ணிருக்கீங்க, பாயில் பண்ணி வச்சிருக்கீங்க சைட்ல. ஸோ இது சாப்பிடும்போது கூட சேர்த்து சாப்பிடலாம் இல்லையா? கட்டாயம் சாப்பிடணும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் இது மேல வந்து சீஸ்க்கு பதிலா நான் முட்டை யோசனையில ஆம்லெட் மாதிரி வெறும் முட்டை, வெங்காயம் ஒண்ணும் வேண்டாம், கொஞ்சோண்டு உப்பு போட்டு அதை நல்லா அடிச்சு சதுர சதுரமாவோ டைமண்ட் ஷேப்லயோ எதுலயாவது அதை போட்டு இதோட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு மேலேயும் அலங்காரம் பண்ணிடலாம். ஆமா, சீஸ் மாதிரியே இருக்கும், சீஸ் மாதிரியே இருக்கும். பாக்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும், சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ஆம்லெட் மேல கார்னிஷ் பண்ணி போட்டுருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா கார்னிஷ் வந்து வெஜிடபிள் பாயில்டு வெஜிடபிள் போட்டுருக்காங்க, சைட்ல குக்கும்பர் போட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே நீங்க சேர்த்து சாப்பிடலாம், சேர்த்து சாப்பிடணும். ஆமா. ஸோ மேடம் இட்டாலியன் பாஸ்தா ரெடி பண்ணி வச்சிட்டீங்க, நல்லா கலர்ஃபுல்லா கார்னிஷா இருக்கு, நல்லா ஃபிளேவரும் இருக்கு. ஸோ எனக்கு டெம்ப்டிங் ஆயிட்டு இருக்கு, டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? தாராளமா டேஸ்ட் பண்ணி சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எல்லார் வீட்லயும் சாயந்தரம் பாஸ்தா இருக்கும் இனிமேல். ரொம்ப ஈஸி, எல்லாமே நம்ம நாட்டுல கிடைக்குது, கிடைக்காதது ஒண்ணுமே கிடையாது. போய் சாப்பிடணும், அந்த ரெஸ்டாரண்ட் தான் போய் சாப்பிடணும் அப்படிலாம் இல்ல, வீட்லயே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி. சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்பைசியெல்லாம் கரெக்டா இருக்கு, மைல்டா இருக்கு, கண்டிப்பா பசங்க சாப்பிடுவாங்க. முக்கியமான விஷயம் மேல இந்த ஆம்லெட் அந்த கார்னிஷ்லாம் போடுவோம், அதோட சேர்த்து சாப்பிடுவோம். இன்னும் டேஸ்ட் வேற மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு, ரொம்ப மைல்டா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த டேஸ்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கு. நீங்க டிஃபன் மாதிரி கூட நீங்க நைட்ல பண்ணி சாப்பிடலாம். ஆமா ஆமா, ரொம்ப நல்லது, உடலுக்கு ரொம்ப நல்லது. பாஸ்தா இஸ் வெரி குட், வெயிட் போடாது. அதாவது இப்படி சாப்பிட்டீங்கன்னா தக்காளி நல்லது, என்ன சொல்றது, வெங்காயம் நல்லது, பூண்டு நிறைய போட்டுருக்கோம், கொடமிளகா, இதுல எல்லாம் விட்டமின் சி இருக்கு, பாஸ்தால அயன் இருக்குன்றாங்க, புரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் வெரி ஹெல்தி ஃபுட். வீட்ல ட்ரை பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு சூப்பரான டிஷ் காத்துட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக்.